எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி திருவிழா நடக்கும். எங்கள் ஊர் கொஞ்சம் பெரிய ஊருன்றதுனால மஞ்சள் நீர் அன்றைக்கி தான் தேர் வீட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நாள் தேருக்கு அலங்காரம்லாம் பண்ணி கோவிலை சுற்றி அங்கேயே இறக்கி வச்சுருவாங்க. அன்றைக்கே அங்கம் பிரண்டு வருது, தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, அவங்க வேண்டுதல் என்னமோ அதெல்லாம் அன்றைக்கே செஞ்சுருவாங்க. 2வது நாள் எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு கிடா வெட்டணும்னா கிடா வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 3வது நாள் தான் தேர் ஊரை சுற்றி வரும். தேர் தூக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த வீதியில் இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து பூத்துட்டு எடுத்துகிட்டு போய் தேருக்கு கொடுப்பாங்க. அவங்க பூத்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் தேரே தூக்குவாங்க. 10 மணிக்கெலாம் தேர் தூக்குறதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பசங்கள்லாம் பூத்துட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கே 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் தேரே தூக்குனாங்க. நாங்கள் திருவிழாவுக்கு யார்கிட்டையும் அதிகம் சொல்லலை. என்னோட தங்கச்சி மட்டும்தான் வந்திருந்தா. அவளுக்கு உளுந்த வடை பிடிக்குன்றதுனால உளுந்த வடையும் பாயாசம் தான் செஞ்சுருந்தோம். எப்போவுமே பாசிப்பருப்பு மட்டும்தான் போட்டு பாயாசம் வைப்பேன். இந்த டைம் ஜவ்வரிசியும் போட்டு பார்க்கலான்னு போட்டு வச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உளுந்த வடையுமே ஆயிலெலாம் அதிகம் இழுக்காமல் நல்லாவே இருந்தது. ஒரு 5 மணி போலலாம் கருப்பு தடையும் குதிரை வாகனமும் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்போவுமே கருப்பு தடை, குதிரை வாகனம், தேர் 3யும் ஒன்றா தான் சேர்ந்து தூக்குவாங்களாம்மா. இந்த டைம் தேர் தூக்கும் போது ஏதோ சண்டை வந்ததுனால தேர் தூக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் ஒரு 7 மணி போலலாம் தேர் வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த டைம் தேர் வரத்துக்கு 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. தேர் ரொம்ப ஹைட்டுன்றதுனால தூக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க.